அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 12th கிளாஸ் மேக்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் 6 நம்ம பார்க்கமா. எக்ஸாம்பிள் 6.28 x plus 3 divided by 2 equal to y minus 1/2 equal to minus z என்ற நேர்கோடு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்கன்னு சொல்கிறோமா. ஃபஸ்ட்டு இப்போ கிவன் ஈக்குவேஷன் எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 3/2 equal to y minus 1/2 equal to minus z. ஓகேவா. மைனஸ் z பை 1 z மைனஸ் z இஸ் மைனஸ் z பை 1 கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது எப்படின்னா x மைனஸ் x1 பை b1, y மைனஸ் y1 பை b2, z மைனஸ் z1 பை b3. இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3/2, y மைனஸ் 1/2, z மைனஸ் 0/-1. ஸோ இதில் b1 என்னது 2, b2 2, b3 -1. கேள்வி என்னமா, ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணங்கள். இப்போ பாருங்கம்மா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு நேர்கோடு இப்படி ஒன்று போடுவோம். போட்டுட்டு இந்த நேர்கோடு, உதாரணமாக இந்த நேர்கோடு எக்ஸ் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது ஆல்ஃபா. இந்த நேர்கோடு ஒய் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது பீட்டா. இந்த நேர்கோட்டு இசட் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் காமா. ஓகேம்மா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காஸ் ஆல்ஃபா கொஸ்டி, காஸ் பீட்டா கொஸ்டி, காஸ் காமா கொஸ்டி. ஓகேவாம்மா. ஆல்ஃபா பீட்டா, அந்த ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு b1 b2 b3 கிடச்சிருக்கியா. இது b வெக்டார் ஈக்குவல் டு b1 i கேப் ப்ளஸ் b2 j கேப் ப்ளஸ் b3 k கேப். b1 b2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப். ஓகேம்மா. அது இப்படி வச்சுட்டு தென் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் b கண்டுபிடிப்போமா. மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 வெக்டார் ப்ளஸ் 2 வெக்டார் ப்ளஸ் மைனஸ் 1 வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு √9 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய ஆய அச்சு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னதுன்னு நம்ம, ஒய் ஆக்சிஸ் அது ஒன்று ஏற்படுத்தக்கூடிய கோணம், இசட் ஆக்சிஸ் அதனுடைய ஏற்படுத்தக்கூடிய கோணம், எக்ஸ் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் காஸ் ஆல்ஃபா. இங்கே தானே எக்ஸ் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய காஸ் ஆல்ஃபா. ஒய் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது காஸ் பீட்டா. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு இசட் ஆக்சிஸோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் காஸ் காமா. அப்போ காஸ் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, b1 பை மாடுலஸ் ஆஃப் b bar, தென் காஸ் பீட்டா எப்படி b2 பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார், காஸ் காமா b3 பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். ஸோ காஸ் ஆல்ஃபா b1 என்னமா, b1 2 பை மாடுலஸ் ஆஃப் b 3. காஸ் பீட்டா b2 என்னது 2, மாடுலஸ் ஆஃப் b என்னது 3. காஸ் காமா b3யோட வேல்யூ -1, the modulus of b equal to 3. So that is equal to alpha equal to cos inverse of 2/3, beta equal to cos inverse of 2/3, gamma equal to cos inverse of -1/3. ஓகேவாம்மா. இதுதான் நம்மளுடைய
ப்ராப்ளம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் எல்லாமே இந்த B1 B2 B3 இந்த வேல்யூஸை வந்து இந்த கார்டீஷியன் ஃபார்மில் வந்து B1 B2 B3யை கண்டுபிடிங்க. தென் மாடுலஸ் ஆஃப் B வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. B பை மாடுலஸ் ஆஃப் B1, B1 by modulus of B, B2 by modulus of B, B3 by modulus of B. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.